ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நானும் பிரகாஷ் எங்கே வந்திருக்கோன்னா திருமலா கோவிலுக்கு. இது என்னோடய செகண்ட் டைம் நான் இங்கே திருமலா வர்றது. பிரகாஷ் ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் போயிருக்காங்களாமா. நானும் அவரும் சேர்ந்து வர்றது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ். இந்த வாட்டி நாங்கள் ஸ்டெப்ஸில் போக போகிறோன்னா அங்கே கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஏன்னா பிரகாஷ் அதை சொல்லவே இல்லை. அவங்க ஆல்ரெடி வேண்டியிருந்தாங்களாமா நெக்ஸ்ட் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் நானும் என்னோடய ஒய்ஃப் வரப்போ ஸ்டெப்ஸில் வரோன்னு சொல்லி. ஸோ எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் என்னோடய ஃபேஸ் நான் இங்கே திரும்புகிறப்ப உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பயந்துட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் பார்த்து எப்படி ஏறுவேன்னு தெரியாமல். ஸ்டெப்ஸ் ஏறப்பவே நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன் அப்பப்போ. பட் பிரகாஷ் என் கூட இருந்ததுனால அவங்க என்னோட சப்போர்ட் பண்ணி ஏறலாம் முடியும், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பிரகாஷ் கூட இருந்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெப்ஸ் நாங்கள் ஏறுறப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போனோம். அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறப்போ அந்த கஷ்டம் நமக்கு தெரியாமல் ஈஸியாக நம்ம ஏறுற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அதை நான் லிட்ரலி ஃபீல் ஆனேன். கடைசி ஸ்டெப் எப்போ வரும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்டெப் வந்த உடனே ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகும். ஒரு ஃபைனலி ரீச் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஃபைனலி ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸ்டெப்ஸ் ஏறி வந்தால் எந்த ஞாபகமும் இல்லாமல் ஹாப்பியாக தர்ஷனம் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. அவங்களோட ஃபேஸில் சிரிப்பு பாருங்கள், நான் ஏறி வந்துட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே ஃபைனலி எங்களோட தர்ஷனம் நல்லபடியாக முடிஞ்சது இந்த கோவிலில். அண்ட் எங்களோட ஃபைனல் அவுட்லுக் ஃபார் தர்ஷனம்.